அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு: கபர், தனிமையின் முதலிடம். மனிதன் பிறந்த நாளிலிருந்தே சமூக வாழ்க்கையோடு ஒன்றி வாழ்ந்து வருகிறான். ஆனால் மரணத்திற்கு பிறகு கபர் என்னும் தனிமையான வாழ்க்கையை அவன் வாழத் தொடங்கிவிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 உறவுகளில் எது சிறந்தது என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். முதல் உறவு நீங்கள் மரணமான உடனே உங்களை விட்டு பிரிந்துவிடும். அதுதான் நீங்கள் சம்பாதித்த செல்வமும் சொத்தும் கல்வியும் ஆகும். இரண்டாவது உறவு உங்கள் கபர் வரை வரும். உங்கள் உறவினர்கள் உங்கள் கபர் வரை வந்து உங்களை அடக்கம் செய்துவிட்டு பிறகு திரும்பி விடுவார்கள். மூன்றாவது உறவு உங்கள் கபருக்குள்ளேயும் வரும். அதுதான் நீங்கள் இவ்வுலகில் செய்த நன்மையும் தீமையுமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இல்லை என்றால் மன்னரையின் வேதனையை உங்களுக்கும் கேட்குமாறு அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் அலி, நூல் முஸ்லிம். மற்றொரு ஹதீஸில், ஒரு அடியான் கபரில் அடக்கம் செய்யப்பட்டுவிட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பி செல்லும் அவர்களுடைய செருப்பின் காலடி சத்தத்தை செவியேற்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி. அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் அலி. இவ்வாறாக கபரின் வேதனை பற்றியும் கபரின் தனிமை பற்றியும் பல ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு எச்சரிக்கை ஊட்டியுள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது, வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை கவலையடைய செய்யக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டார். அதனையொட்டி அல்லாஹுவின் அர்ஷ் நடுங்குகிறது என்றார். அவர்தான் சாத் இப்னு முஆத் அலி. அவர்களது ஜனாசாவை அடக்கம் செய்யும் பொழுது வழக்கத்திற்கு மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சுப்ஹான் அல்லாஹ் என்றார்கள். நபி தோழர்களும் சுப்ஹான் அல்லாஹ் என்றார்கள். பிறகு மகிழ்ச்சியோடு அல்லாஹு அக்பர் என்றார்கள். நபி தோழர்களும் அல்லாஹு அக்பர் என்றார்கள். நபி தோழர்கள் வழக்கத்திற்கு மாறாக சுப்ஹான் அல்லாஹ் மற்றும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதன் விளக்கத்தை நபியிடம் கேட்டார்கள். அதற்கு சாதை நான் கபரில் வைக்கும் பொழுது கபர் அவரை நெருக்குவதைக் கண்டு சுப்ஹான் அல்லாஹ் என்றேன். பிறகு விசாலமாக்கப்பட்டதை கண்டு அல்லாஹு அக்பர் என்றேன். அதனைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு கபரும் ஒவ்வொரு மனிதனையும் நெருக்காமல் விட்டுவிடாது. அதிலிருந்து மீட்சி பெற முடியுமென்றால் சாத் மீட்சி பெற்றிருப்பார் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் அலி, நூல் அஹமத். பத்ர் போருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களின் கபர் அருகில் நின்று கொண்டு, உங்கள் கடவுள் உங்களுக்கு வாக்களித்ததை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டார்கள். நபி தோழர்கள், மரணித்தவர்களிடமா பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை விட அவர்கள் நான் பேசுவதை நன்கு கேட்பார்கள், ஆனால் அவர்களால் பதிலளிக்க முடியாது. நூல் புகாரி. நான் விட்டு வந்ததில் நல்லறம் புரிவதற்காக திரும்பி அனுப்புவாயாக. அவ்வாறன்று நிச்சயமாக அது அவன் கூறும் வெற்று வார்த்தையே ஆகும். அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு முன்னால் ஒரு திரை இருக்கிறது. குர்ஆன் 23:100. இவ்வாறாக இந்த உலகிற்கும் கபர் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு திரை இருக்கிறது என்று இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் விளக்குகிறது. பர்சக்குடைய வாழ்க்கை என்பது இவ்வுலக வாழ்க்கை போல அல்ல. இன்பமோ துன்பமோ மனிதனின் ஈமானையும் நற்செயல்களையும் கொண்டே அமையும். அவன் நல்லறங்கள் புரிந்திருந்தால் அவன் கபர் விசாலமாக்கப்பட்டு சொர்க்கத்தின் நறுமணங்கள் வழங்கப்படும். அவன் அல்லாஹ்வை மறுத்திருந்தால் அவனுக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டு வேதனைகள் வழங்கப்படும். கபர் என்பது மறுமையின் முதல் வீடாகும். ஒவ்வொரு மனிதனும் தவிர்க்க முடியாமல் சென்று சேரும் இடமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
கபரை வெற்றி கொண்டவர் மறுமையை வெற்றி கொள்கிறார். அந்த மறுமையை வெற்றி கொள்ள இவ்வுலகிலேயே நாம் தயாராகுவோமாக. அந்த மறுமையை வெற்றி கொள்ள அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. வாஹிர தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். பிரஹ்மதிக யா ரஹ்மர் ராஹிமீன்.